இது கல்லால் வடிக்கப்பட்டது, எல்லாமே கல்லால் இருக்குது. அது சுயம்பு புற்று தான், மண்ணு தான். அந்த மாலைக்குள்ள ஒரு முகம் தெரியும், ஒரு சித்தருடைய முகம் தெரியும். நாகத்தை நம்பினவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க. நாகதெய்வத்திட்ட எல்லா தெய்வமும் கூட இருக்கும். நாகசக்தி 7 கன்னிமார்கள் கூட இருப்பாங்க, காத்து கொடுப்பாங்க. உடல் ஆரோக்கியத்தோட, செல்வத்தோட, வெற்றியோட, மனநிலை சந்தோஷமா இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தோட வாழணும், குடும்பத்தோட பேரம்பேத்தியோட சந்தோஷம் வாழ்வாங்க. எந்த குறையும் இருக்காது, எந்த குறையும் இருக்காது. அம்மாவுக்கு மாரில் ஒரு கட்டி இருந்துச்சு. அந்த கட்டிட்டு வந்து டாக்டர் 2 லட்சம் 3 லட்ச ரூபா செலவு பண்ணாரு. அதுக்கு என்னால் முடியலை. அம்மாட்ட வந்து கேட்டுட்டு போய் நான் ஆஸ்பத்திரி போகலான்ட்டு வந்தேன். வந்து அம்மாட்ட வந்து உத்தரவு கேட்டேன், நீ போக வேண்டாம், இது கேன்சர் கட்டி இல்லை, இது தன்னோட கட்டி தான், அவனை காப்பாற்றி தரேன் சொல்லி அம்மா பின்னாடி உட்காந்து சங்கூதிட்டு வந்து என்கிட்ட ஒரு முடிவு சொன்னார். சரி, நான் உடுத்தின சேலையோட இப்படியே வந்தேன். சரி, நான் இப்படியே இருந்துக்கிறேன், நான் வீட்டுக்கு போகல அப்படின்ட்டு வந்தேன். இந்த இடத்துல நறுக்கு குத்தல் எடுத்துச்சு. சாமியே, நீங்கள் இப்படி குத்துதல் எடுக்குது சாமியே, நீ 3 நாளுக்குள்ளே உனக்கு தெரிஞ்சிருந்தாரு. அப்படி உடுத்தின சேலை துவைக்க கட்டவுமா இருந்தேன். 3 செண்டு என் பிள்ளைகளை துணி எடுத்துட்டு வர சொன்னேன். 12 நாள் இருந்தேன். 3 நாளையில் அந்த குத்தல் நின்றுச்சு. 3ஆம் நாள் இந்த பெருவரில் இருந்து இப்போ நைட்டு 1:30 மணி இருக்கும். அப்படியே முன்னு ஊறிச்சு. அம்மா ஊறுதேன்னு சொல்லி இப்படி காலை வச்சு இப்படி ஒதிரிட்டு எந்திரிச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லை. நான் அந்த சட்டைக்கு மேலே இப்படி தூக்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே கரைஞ்சிருச்சு. அந்த 2 நாளையில் 2 3 மொத்தம் 7 நாளையிலே அந்த கட்டி உள்ளே அமுங்கிருச்சு. அப்புறம் அமுங்கவும் இப்போ திரும்பி 6 நாள், அப்புறம் எக்ஸ்ட்ரா 6 நாள் இருந்தேன். 6 நாள் இருக்கும்போது, அம்மா எனக்கு இதை காப்பாற்றி கொடுத்துருக்கம்மா அப்படின்னு சொல்லி, சாமி நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னாரு. சாமி இன்னும் 2 நாளைக்கு இருந்து தான் போவேன் அப்படின்ட்டு. சரி இருங்க, நீங்கள் இருங்க, நான் அவனை போக சொல்லலாம், நீங்கள் இருங்கன்ட்டாரு. மொத்தம் 12 நாள் இருந்தேன். வலி இல்லை, அந்த கட்டி இல்லை, கட்டி சௌரியமாகிடுச்சு. நேற்று இந்த பிள்ளை என்ன செஞ்சிருச்சு, எப்பத்தாவா ஏதனுக்கு ஒரு ஸ்கேன் எடுப்போம், ஸ்கேன் எடுத்தாலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்கப்பா. நான் அதுட்டு ஸ்கேன் இந்த நாள் நைட்டு எடுத்துட்டோம். இன்னும் கூட 2 நாள் படுத்து கிடக்கும்போது, அம்மா சிவசக்தி ஓம் சக்தி, சிவசக்தி ஓம் சக்தின்னு இப்படி கையை தூக்கி வச்சுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அவர் ஸ்கேனு பார்த்துட்டு, இதில் ஒன்றுமே இல்லைப்பா, நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னா. என்னம்மா நீ முணங்குறேன்னு கேட்டார் டாக்டர். சாமி, எங்கள் சாமியை கும்பிட்றேன். சரி, என்ன சாமி சொல்லணும்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பாக்கியில் வந்து கேன்சர் கட்டினா ஸ்கேன் ரிப்போர்ட்ல இருந்துச்சு. இப்போ வந்து எதுவுமே இல்லைன்னு இருக்கு. எனக்கு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஸ்கேன்ல 3rd ஸ்டேஜ்னு போட்டிருந்தாங்க. நேற்று எடுத்ததுல எதுவுமே இல்லை. கொழுப்பு கட்டி கூட இல்லை, நெறிகட்டி மாதிரி அப்படின்னு நெறிகட்டின்னு உத்தரவு கொடுத்துட்டாங்க. அதனால இப்போ நான் அம்மாவுக்கு வந்து என்னை கல் போடுறதுக்குன்னு எனக்கு இங்கேருந்து அந்த தூணுக்கிட்ட உட்காந்து சொல்லி புலம்புனேன். அதே மாதிரி வந்து அம்மாட்ட 21 ரூபாய் 20,000 ரூபாயும் 1 ரூபாயும் வச்சு அம்மாட்ட கொடுத்துட்டேன். அன்னதானத்துக்கு 5,000 ரூபா கொடுத்துட்டேன். 5,000 ரூபா கொடுத்துட்டேன். அம்மா இன்னும் உங்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சுட்டு வந்துருக்கேன். என் மகனை நிற்க வச்சுட்டு வந்திருக்கேன். புற்றுமணி தீர்த்தம் இங்க வந்து அம்மாவுக்கு வந்து புற்றுமணி தீர்த்தம் கொடுத்தோம். இந்த கேன்சர் கிட்டியா இருந்தாலும் நிவர்த்தி ஆகுன்ற நம்பிக்கை, என் நம்பிக்கை இருக்கு, அவங்க நம்பிக்கை இருக்கு. வெள்ளிக்கிழமை 10 to 12 ராகு காலத்துல புற்றுமண் வச்சு அந்த தீர்த்தத்தை செம்புல வச்சு புற்றுமணி தீர்த்தம் கொடுத்தேன். அது அவங்களுக்கு முழுமையான நிவர்த்தியாகி சரியா இருக்கு. இது அந்த அம்மாவுக்கு, அந்த புற்றம்மாக்கு, நாகம்மாக்கு நன்றி.